வணக்கம். தமிழர்களின் மிக உயர்ந்த ஞான நூலான திருக்குறளை இயற்றிய மகான் திருவள்ளுவர். இன்று நாம் அவரைப் பற்றி பேச இருக்கிறோம். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இந்த மாபெரும் ஞானியைப் பற்றி நமக்கு உறுதியாகத் தெரிந்தது மிகக் குறைவு. அவர் வாழ்ந்த காலம் சரியாகத் தெரியவில்லை, அவர் பிறந்த ஊர் சரியாகத் தெரியவில்லை, அவரது சமயம், சாதி குறித்தும் வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழறிஞர் கமில் ஸ்வெலேபில் கூறுகிறார், திருவள்ளுவரைப் பற்றிய நம்பத்தகுந்த தகவல்கள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை. பிரெஞ்சு அறிஞர் மான்சியு அரியேல் திருக்குறளை பெயர் தெரியாத ஆசிரியரின் பெயரில்லா நூல் என்று அழைத்தார். இத்தனை மர்மங்களுக்கும் நடுவிலும் திருவள்ளுவரும் அவரின் திருக்குறளும் தமிழர்களின் வாழ்வியலோடு எவ்வாறு இரண்டறக் கலந்துள்ளனர் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அவரது வரலாறு பற்றிய பல்வேறு தகவல்களையும் அவற்றை சுற்றியுள்ள வரலாற்று உண்மைகளையும் தற்காலத்தில் தமிழ் சினிமா அவரை எவ்வாறு கொண்டாடியுள்ளது என்பதையும் இந்த 30 நிமிட பயணத்தில் காணலாம். வாருங்கள், திருவள்ளுவரின் உலகிற்குள் நுழைவோம். திருவள்ளுவரின் வரலாறு என்பது உண்மைகளைக் காட்டிலும் கதைகளாலும் தொன்மங்களாலும் நிறைந்தது. 2.1 காலம் கணித்தல். முதலில் அவர் வாழ்ந்த காலத்தை பார்ப்போம். இது பற்றி அறிஞர்களிடையே பெரும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. சில பாரம்பரிய கணக்குகள் அவரை கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை வைக்கின்றன. சில கிறிஸ்தவ மிஷனரிகளும் ஐரோப்பிய அறிஞர்களும் 4ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்றனர். ஆனால் மொழி ஆய்வின் அடிப்படையில் கமில் ஸ்வெலேபில் போன்ற நவீன அறிஞர்கள் திருக்குறள் கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது, கிபி 450 முதல் 500 என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இதுவே தற்போதைய ஆய்வுலகின் பொதுக் கருத்தாகும். 2.2 ஊர் தேடுதல். அடுத்தது அவர் பிறந்த ஊர். பெரும்பாலான தகவல்கள் அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கூறுகின்றன. ஆனால் அவர் மதுரையில்தான் தனது நூலை அரங்கேற்றினார் என்பதும் பிரபலமான நம்பிக்கை. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வள்ளுவநாடு எனும் பகுதியே அவரது சொந்த ஊர் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இதற்கும் உறுதியான ஆதாரங்கள் இல்லை. 2.3 தொழில் மற்றும் தோற்றம் பற்றிய கருத்துகள். அவரது சாதி மற்றும் தொழில் பற்றிய கதைகள் இன்னும் வண்ணமயமானவை. நெசவாளர் கோட்பாடு. ஒரு பாரம்பரிய கதை அவரை ஒரு பறையர் இனத்தைச் சேர்ந்த நெசவாளர் என்று கூறுகிறது. வேளாளர் கோட்பாடு. அவரது நூலில் உழவின் சிறப்பை பற்றி பாடியிருப்பதால் அவர் வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்பது மற்றொரு கருத்து. குட்டிச்சாதி கோட்பாடு. சில கதைகள் அவர் பார்ப்பன தந்தைக்கும் பறையர் அல்லது புழையர் தாய்க்கும் பிறந்தவர் என்று கூறுகின்றன. அரசு அதிகாரி கோட்பாடு. வள்ளுவ எனும் பெயர் வல்லபா எனும் சமஸ்கிருத வார்த்தையின் திரிபாக இருக்கலாம் என்றும் அது அரசு அதிகாரியை குறிக்கும் என்றும் சில அறிஞர்கள் கருதுகின்றனர். இவை அனைத்தும் பிற்காலத்தில், குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் எழுந்த கதைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவரின் பெயர் முதலில் குறிப்பிடப்படுவது திருவள்ளுவ மாலை எனும் நூலில்தான். இதுவே அவரை பற்றிய ஆரம்பகட்ட நூலாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் வரலாற்று உண்மைகளை விட பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட தொன்மங்கள் என்பதே உண்மை. இத்தனை மரபுக் கதைகளுக்கு நடுவிலும் ஒன்று மட்டும் உறுதி. அவர் எழுதிய திருக்குறள் ஒரு சமயத்திற்கோ சாதிக்கோ இனத்திற்கோ மட்டுமே உரிய நூல் அல்ல, அது உலகப் பொதுமறை. இப்போது நாம் வரலாற்றிலிருந்து நவீன காலத்திற்கு வருவோம். திருவள்ளுவரின் மகத்துவத்தை போற்றும் விதமாக தமிழ்நாட்டில் 2 முக்கியமான நினைவுச் சின்னங்கள் உள்ளன. அவற்றுள் முதலாவது சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம். 1974-1976ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த நினைவிடம் ஒரு பெரிய தேரின் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற சிற்பி வி. கணபதி ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்ட இந்த கோட்டம் திராவிட கோயில் கட்டிடக்கலையின் அற்புத வெளிப்பாடு. இரண்டாவது நினைவு சின்னம்தான் உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை. இந்தியாவின் தேன்கோடியில் 3 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் 133 அடி உயரத்தில் நிற்கும் இந்த சிலை திருவள்ளுவருக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய மரியாதை. அமைப்பும் பொருளும். 133 அடி உயரம்,
திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கிறது. 38 அடி உயர பீடம் அறம் எனும் முதல் பகுதியின் 38 அதிகாரங்களை குறிக்கிறது. சிலையின் 95 அடி உயரம் பொருள் மற்றும் இன்பம் ஆகிய இரு பகுதிகளின் அதிகாரங்களை குறிக்கிறது. அதாவது அறம் எனும் அடித்தளத்தின் மீதுதான் பொருளும் இன்பமும் சிறக்க வேண்டும் என்பதே இதன் தத்துவம். வரலாறு. இந்த சிலைக்கு 1979ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அடிக்கல் நாட்டினார். ஆனால் உண்மையான கட்டுமானப் பணிகள் 1990ஆம் ஆண்டு தொடங்கி 1999ஆம் ஆண்டு நிறைவடைந்தன. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. சிறப்புகள். 7000 டன் எடை கொண்ட இந்த சிலை முற்றிலும் கல்லால் ஆனது. சுமார் 150 சிற்பிகள் இதற்காக உழைத்தனர். 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமி போன்ற இயற்கை பேரிடைகளை தாங்கும் வண்ணம் வலுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவரின் மகத்துவம் அவரது நினைவுச் சின்னங்களில் மட்டும் நின்றுவிடவில்லை. தமிழ் சினிமாவும் அவரை தனது படங்களில் போற்றியுள்ளது. குறிப்பாக வள்ளுவர் கோட்டம் தமிழ் சினிமாவின் முக்கிய படப்பிடிப்பு தளமாக மாறியுள்ளது. 3.1 சாலங்கை ஒளி மௌனமான நேரம். 1983ஆம் ஆண்டு வெளியான சாலங்கை ஒளி படத்தில் இடம்பெற்ற மௌனமான நேரம் எனும் பாடல் காட்சிதான் வள்ளுவர் கோட்டத்தில் படமாக்கப்பட்ட மிகவும் பிரபலமான காட்சி. காட்சி விளக்கம். கமலஹாசன் மற்றும் ஜெயபிரதா நடித்த இந்த பாடல் காட்சியில் கருங்கல் சக்கரங்களும் பளிங்கு தரையும் இரவு வெளிச்சமும் ஒரு அமைதியான காதல் சூழலை உருவாக்கும். பாடலின் மென்மைக்கும் காட்சியின் அமைதிக்கும் இடையேயான இணைவு ரசிகர்களை இன்றும் வெகுவாக கவர்ந்துள்ளது. 3.2 நான் பாடும் பாடல் சீர்கொண்டு வா. அதேபோல் சிவகுமார் மற்றும் அம்பிகா நடித்த நான் பாடும் பாடல் படத்தில் வரும் சீர்கொண்டு வா பாடலும் வள்ளுவர் கோட்டத்தில்தான் படமாக்கப்பட்டது. தேரின் அடியிலுள்ள யானை சிற்பங்களும் தூண்களும் இந்த காதல் பாடலுக்கு ஒரு அரச கம்பீரத்தை கொடுத்தன. 3.3 நகைச்சுவை முதல் வரலாற்று நாடகம் வரை. காதல் பாடல்களுக்கு மட்டுமின்றி நகைச்சுவை காட்சிகளுக்கும் வள்ளுவர் கோட்டம் இடம் கொடுத்துள்ளது. விஜய் மற்றும் கவுண்டமணி நடித்த கோவை மாப்பிள்ளை படத்தில் இளைஞர்கள் வேலையில்லாமல் சுற்றும் இடமாக இந்த கோட்டம் காட்டப்பட்டது. மேலும் மு. கருணாநிதியின் பொன்னர் சங்கர் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படத்தின் முக்கிய காட்சிகள் பலவும் வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட செட்டில்தான் படமாக்கப்பட்டன. பண்டைய நகரமே அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த படங்கள் மூலம் திருவள்ளுவரின் நினைவிடம் தமிழ் மக்களின் கலை மற்றும் பொழுதுபோக்கு வாழ்விலும் ஒரு அங்கமாக மாறியிருப்பதை நாம் காணலாம். அவரது இருப்பு தமிழ் கலாச்சாரத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஊடுருவியுள்ளது. திருவள்ளுவர் பெயரைச் சொன்னாலே போதும் அறம் பொருள் இன்பம் என்ற முத்தமிழும் நம் நினைவுக்கு வரும். அவர் யார், எந்த ஊர், எந்த சமயம்? இந்த கேள்விகள் இன்றும் ஆராய்ச்சிக்கு உரியவைதான். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி அவர் தமிழர்களின் பொதுமறையாக மாறிவிட்டார். அவர் ஒரு பெயர் தெரியாத ஆசிரியராக இருந்தாலும் அவரின் பெயரில்லா நூல் இன்று 1300க்கும் மேற்பட்ட குறள்களாக உலகின் 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கம்பீரமாக நிற்கும் அவரது சிலை அறத்தின் அடித்தளத்தில் பொருளையும் இன்பத்தையும் நோக்கி மனிதகுலத்தை வழிநடத்துகிறது. தமிழ் சினிமாவில் அவரது நினைவிடம் ஒரு பின்னணியாக மாறி காதல் பாடல்களுக்கும் நகைச்சுவைக்கும் கூட இடம் கொடுத்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு காட்சியின் பின்னணியிலும் தமிழ் கலாச்சாரத்தின் ஆழமான வேர்களை நாம் உணர முடிகிறது. அவரது வாழ்க்கை வரலாறு மர்மமாகவே இருந்தாலும் அவர் விட்டுச் சென்ற திருக்குறள் ஒவ்வொரு தமிழரின் வாழ்க்கையையும் வழிநடத்தும் ஒளிவிளக்காக நிலைத்து நிற்கிறது. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வரையறுக்கப்பட்ட விதிகள் இல்லை. ஆனால் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மட்டும் திருக்குறள் ஒரு தெளிவான கண்ணாடி.